ராகவ் சொல்றாரு, டே அசோக், நீ தான் எடுத்து வச்சங்கிறது சரி, ஏதோ ஹேபிட்னு சொல்ற. புதுசா ஸ்ரீஜா பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நகைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா நான் தான் நகையை எடுத்தேன்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மாவும் இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. அசோக் சொல்றாரு, சாரிமா, நான் இத சொல்லலான்னு தான் நினைச்சேன். நான் என் மைண்ட்ல. சுபத்ரா சொல்றாங்க, ராகவ் வேண்டாம், அவங்கிட்ட யாரும் எந்த விளக்கமும் கேட்க வேண்டாம். இந்த கல்யாணத்துல வச்சு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு முன்னாடி நான் அவமானத்தை அனுபவிக்கணும்னு ஏன் தலையெழுத்து சொல்லிட்டு சுபத்ரா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எல்லாரும் அத்தை அத்தைன்னு சுபத்ரா பின்னாடி போறாங்க. இசை சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, அப்புறம் ஸ்ரீஜா, நோய்க்கெல்லாம் புதுசு புதுசா பேர்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்க, இன்னும் நிறைய கண்டுபிடிச்சு வச்சுக்கோ, தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டு இசை அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இத பார்த்துட்டு ராகவ் சிரிச்சுட்டு போறாரு. ஸ்ரீஜா கோவத்தோட நிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.